இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம், நான் டாக்டர் சச்சிதானந்தம், இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர். இன்றைக்கி இந்த டயபெட்டிஸ் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நம்ம நேரடியாக விஷயத்துக்குள்ளே வரேன். நம்ம வீட்டுகளில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்கும், ஏதாவது சின்ன சின்ன உபாதை இருக்கும். அதில் காமனாக பார்க்கக்கூடியது மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுக்கு நீங்கள் பல்வேறு மருந்துகள் எடுத்திருப்பீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சில மருந்துகள் நான் எடுத்தேன், அது எனக்கு பலன் கொடுத்தது, ஆனால் இப்போ எனக்கு பலன் கொடுக்கல அப்படின்றது ஏன்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக எல்லாரும் காமனாக பேசக்கூடிய ஒரு பொருள், அற்புதமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவிழா சூர்ணம். 3 பழங்களை இதோட கலவை தான் இந்த திருவிழா சூர்ணம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இது தாண்டிக்காய், அடுத்து கடுக்காய், அடுத்து நெல்லிக்காய். இந்த கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த 3தோட கலவையை அதாவது இதெல்லாமே நிழலில் காய வைத்து பொடியாக்கி 3மே சரி பங்கு கலந்து வச்சுருக்க ஒரு அற்புதமான பொருள் தான் திருவிழா. இந்த திருவிழா சூர்ணம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, சுடுதண்ணியில் சாப்பிட்ருப்பீங்க, இரவு வேலை சாப்பிட்ருப்பீங்க. மலம் நல்லா பாஸ் ஆகிருக்கும். இப்போ மலம் கட்டுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க. அதே திருவிழா சூர்ணம் பயனளிக்கவில்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த திருவிழா சூர்ணம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் நீர் சத்து குறைவாக இருக்குது. அதுதான் மிக முக்கியமான காரணம். சரி, இந்த திருவிழா சூர்ணத்தை வேறு என்ன விதமாக நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசனவாய் மற்றும் ஆண் உறுப்பு அல்லது பெண் உறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நமச்சல் கிரியேட் ஆகும். ஒரு ஃபங்கஸ் போல் ஃபார்மேஷன் இருக்கும். வெள்ளையாக திரியாக வருது. நம்ம கையில் அழுக்கு தேய்ச்சி எப்படி வருதோ அந்த மாதிரி அந்த இடத்துல வெள்ளையாக ஃபார்ம் ஆகுது. சில பேர் இப்போ பெண் உறுப்பில் ரொம்ப நமச்சல் எடுக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களை பொறுத்தவரைக்கும் அந்த ஃபோர் ஸ்கின் சொல்லக்கூடிய அந்த ஃபோர் ஸ்கின் பின்னாடி தள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு ஏன் ரிக்கரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லலாம். இதே திருவிழா சூர்ணத்தை ஒரு சொம்பு அல்லது 250 ml தண்ணீரில் 1 டீஸ்பூன் திருவிழா சூர்ணத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி இதை ஒரு வாஷாக யூஸ் பண்ணலாம். உங்களோட ஆசனவாய் வாஷ் பண்ணுறதுக்காக அல்லது ஆண் உறுப்போ அல்லது பெண் உறுப்போ வாஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நமச்சலோ இந்த அரிப்போ இந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இருக்கவே இருக்காது. அதே போல் இதை நீங்கள் சிட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டப்பில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து எழும் போது இந்த பெண் உறுப்பு ஆண் உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நல்லா குறையும். அரிப்பு நமச்சல் சரியாகும். இது உள்ளுக்கு சாப்பிடும்போது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளிப்புறவும் செய்யும் போது இந்த உபாதைகளும் சரியாகும். சரிங்க, இப்போ காலில் சேற்று புண்ணுன்னு சொல்லிங்களே, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சேற்று புண்ணுக்குமே ஃபுட் பாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு டப்பில் வித விதம் இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த திருவிழா சூர்ணம் காய்ச்சிய கஷாயத்தை அதுக்குள்ளே போட்டு நீங்கள் அது காலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வைத்திருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மருத்துவ ஆலோசனை என்ன மருந்துகள் கொடுத்துருக்கலாம் அந்த மருந்துகளை அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா அந்த புண்கள் சீக்கிரம் ஆறிவிடும். அதே மாதிரி ஏதாவது வெடிப்பு, சிராய்ப்பு அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் கை நகங்கள் பட்டு அது அரிப்புக்காக தேய்க்கும் பொழுது காயமாயிருக்கும். அந்த காயம் சீக்கிரமாக உங்களுக்கு குணம் கிடைக்கும். ஸோ இந்த திருவிழா சூர்ணத்துக்கு இவ்வளோ மகத்துவ குணங்கள் வந்திருக்கு. இதே திருவிழா சூர்ணத்தை உபயோகப்படுத்தி யாருக்கெல்லாம் வாய் துர்நாற்றம், இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு குறிப்பாக பல் கூச்சம், ஈரில் சீக்கிரம் வலி ஏற்படுது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது காணப்படும். குறிப்பாக குழந்தைகளும் அதாவது நிறைய சாக்லேட்ஸ் சாப்பிட்றாங்க, நிறைய பேக்கரி ஐட்டம், பேஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க, ஏதாவது நிறைய இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஈர்கள் எங்கேயாவது குத்தி இருக்கும். இந்த மாதிரி குத்தும் போது அந்த ஈர்கள் வீக்கம் ஏற்படும். ஜிஞ்சவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈர்கள் ரத்தம் வரையக்கூடிய கண்டிஷன் இருக்கும். அவங்களுக்கு விட்டமின் சி குறைபாடு இருக்கும். இதெல்லாம் கொடுக்கும்போது அது சரியாகும். அப்போது நம்ம எதுவுமே கெமிக்கல்ஸ் இல்லாமல் சரி செய்யணும். பல்களை மற்றும் மவுத் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயில் இருக்கக்கூடிய பல்கள் மற்றும் ஈர்களை நல்லா பாதுகாக்கிறதுக்கு இந்த திருவிழா சூர்ணத்தை பல்பொடியாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு மவுத் வாஷாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது இந்த சொன்னக்கூடிய அனைத்து உபாதைகளும் உங்களுக்கு அற்புதமாக சரியாகும். சரிங்க, இப்போ நீங்கள் உணவும் சொன்னீங்க, ஹெச்பிஏன்னு சொன்னீங்க. இதுக்கும் இந்த திருவிழா சூர்ணத்துக்கும் ஏதாவது நெருக்கம் இருக்குன்னா அதை நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களோட உணவு நீர்ச்சத்து நார்ச்சத்து குறைவாக இருக்கும்போது சில பேருக்கு இந்த திருவிழா சூர்ணமானது மலத்துக்கு மலம் இலக்கியாக செயல்படுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும்.
அப்போது நீங்களோட வாட்டர் இன்டேக் அடிக்குவேட்டான வாட்டர் இன்டேக்னு சொல்லுவார்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு இது நல்ல மலமிளக்கியாக வந்து செயல்படும். எக்ஸ்ட்ரலாக வந்து இந்த மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு அல்லது தொற்றுகளை வந்து சரி செய்வதற்கு உபயோகமாக இருக்கும். பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய அந்த ஜிஞ்சவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் வந்து ரிலீவ் பண்ண சரியாக இருக்கும். ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக நிறைஞ்சது, நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உண்டான ஒரு பொருள். கடுக்காய், இந்த கடுக்காய் வந்து கொட்டையை எடுத்துட்டு தோலை மட்டும் பயன்படுத்தணும். சில வைத்தியர்கள் வந்து கடுக்காய் தோல் மற்றும் பொடியை வந்து பல் துலக்குவதற்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த கடுக்காய் தோலை மற்றும் வந்து சில புண்களை எல்லாம் நீங்கள் போடும்போது அந்த புண்கள் வந்து ஆறிடும். சீல் வலிக்கூடிய புண்கள், அதே மாதிரி லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் இந்த சிஸ்டத்தில் வந்து ஏதேனும் ஒரு ஸ்கிராய்ப்பு அல்லது ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இன்ஜுரி ஆகும், அந்த இடத்துல நீர் போல் வடியும். அதுக்குமே அந்த கடுக்காய் பொடியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மூன்றுகளையும் தனித்தனியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் இந்த மாதிரி திருவிழா சூர்ணமாக நீங்கள் வாங்கி நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். நீங்களே வந்து வீட்டில் கூட நீங்கள் தயாரிக்கலாம். தயாரித்து இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல அற்புதமான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதுபோல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கேள்விகளும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு இதை பற்றி வந்து மருத்துவர்கள் மற்றும் வைத்தியர்கள் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி வீடியோ வந்து போடுவார்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.